ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவா தொக்கு என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி எப்படின்றத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது சமைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவாக சூடியே இருக்கும்போது சின்ன ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் எப்பயும் போல் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் அது நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் போல் பூண்டு எடுத்து தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்ததும் 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சின்ன ஸ்பூன் அளவுலாம் சேர்த்துருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கனவா பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு எனக்கு கனவா இருக்குது. அதுக்கு தகுந்த போல் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து சின்ன சைஸ் கனவா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் அதுக்கு தகுந்த போல் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த க்ளீன் பண்ண கனவாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவும் இந்த கனவாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி போல் கனவாலேருந்து தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே நம்ம இந்த கனவாவை வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் கனவாவாக வாங்கினீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்சு கூட சில பேர் சமைப்பாங்க. நான் எப்பயுமே கனவா வாங்குறேன்னா சின்ன சைஸாக பார்த்து தான் வாங்கி சமைப்பேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சமைச்சு எடுத்துக்கணும். கனவா வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல பாருங்கள். அதுலேருந்து வர தண்ணியிலே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா அந்த தண்ணியில் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழையை தூவிடலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா, பட்டை, கிராம்பு எதுவும் சேர்க்காமல் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக செஞ்சுருக்கிற இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த செய்முறை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.